அதனால நீங்க சந்தோஷம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எனக்காக நீர் வைத்திருக்கிற கீர்த்தி புகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரனை துதிக்க ஆரம்பிங்க. எந்த இடத்தில் உங்களை மற்றவங்க அற்பமா எண்ணினார்களோ அவங்கள கண்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அவங்களே வந்து உங்களை புகழுவாங்க. உங்களை பற்றி எப்படியோ நினைச்சேன், நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா காரியத்தை செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி உங்களை புகழ போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு கீர்த்தி புகழ்ச்சியும் கொடுக்க அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். கைகளை கால்களை ஆணையடிக்க ஒப்பு கொடுத்து அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். ஏன் என் பிள்ளைகளை நான் கீர்த்தியா புகழ்ச்சியா வைக்கணும், அதுக்காக நான் எந்த அளவுக்கு பாடுகள் மத்தியில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இப்படி நேசிக்கிற ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கும்போது எதுக்கு நீங்க கலங்கணும்? நீங்க கலங்காதங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைக்க போகிறார். புகழ்ச்சி உங்களை தேடி வரப்போகிறது. விசுவாசத்தோடு இருங்க. கருத்தை ஒரு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தந்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.